ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அடடே, இது இப்படி கூட சொல்லலாமே. நீ ஹாவ் பாங்கியோ, அதாவது சைனீஸில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஏஷியன் மார்ட்டை விசிட் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம உயிரோட நண்டு வாங்கிட்டு வர போகிறோம் வீட்டில் கிராப் மசாலா பண்ணுறதுக்கு. வாங்க முதல்ல கடைக்கு போகலாம். கடைக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்தே கலக்கலான ஐட்டம்ஸுங்க. பாருங்க, மஷ்ரூம்லேயே எத்தனை வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு. நமக்கு தெரிஞ்சது எல்லாம் 3-4 விதமான மஷ்ரூம் தான். ஆனால் மஷ்ரூமில் இத்தனை வெரைட்டி இருக்க முடியும் அப்படின்னா நான் இந்த இடத்துல தான் பார்த்தேன். இந்த கடையில் சைனீஸ் மட்டும் இல்லைங்க, கொரியன், ஜாப்பனீஸ், வியட்நாம் ஃபுட்ஸ், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் அந்த கண்ட்ரீஸோட சார்ந்த ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. டோட்டலாக இது எங்கள் ஏரியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஏஷியன் மார்ட்னு தான் சொல்லணும். இங்கே நமக்கு உயிரோடவே மீன்கள் வச்சுருக்காங்க. நம்ம எந்த மீனை கை காட்டுறோமோ எடுத்து கட் பண்ணி நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே நேரத்தில் இங்கே எல்லா நேரமுமே பாம்ஃப்ரெட், இது பாருங்கள், கிராஃபிஷ், அதுக்கப்புறமேட்டு ஸ்குவிட், எல்லா விதமான மீனும் கிடைக்குதுங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு க்ளீன் பண்ணியும் இங்கேயே கொடுத்துட்றாங்க. இதோட இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இங்கே வாங்குகிற எந்த ஃபிஷ், சீ ஃபுட் ஐட்டமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ ஷெல்ஸ் அண்ட் காஞ்ச் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நமக்கு க்ளீன் பண்ணணும் தெரியணும்னு கூட அவசியமே இல்லைங்க. இவங்கள்ட்ட வாங்கி பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது, அவங்கள்ட்டையும் சமைக்க கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பவுண்டு ரேட் போட்டுக்கிறாங்க சமைக்கிறதுக்கு. அவங்களே நமக்கு சமைச்சும் கொடுத்துடுறாங்க. நண்டு பாருங்கள், எல்லாமே உயிரோடு இருக்குங்க. ஐஸ் பொட்டியில் கூட வைக்கல, எல்லாமே உயிரோடு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது போர்க் செக்ஷன். இதில் ஆல்ரெடி கட் பீசஸ் வச்சுருக்காங்க. இதை தவிர ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆர்டர் டு கட் எந்த பீஸ் எப்படி சொல்கிறோமோ அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க போல இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டக்கும் சிக்கனும், எத்தனை டக் தலை இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு சிக்கன் ஃபீட், அப்புறம் லிவர், எல்லா ஸ்பெஷல் பார்ட்ஸுமே ட்ரேவாக அவ்வளோ நிறைஞ்சு இருந்துச்சு. இது ஃபுல்லாகவுமே சிக்கன் அண்ட் டக் செக்ஷன் தான். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களேன், இந்த மோமோஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய டம்ப்ளிங்ஸ், மோமோஸ், அதுக்கப்புறமேட்டு இந்த ஷீட்ஸு அவ்வளோ இருந்தது, அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், இது சூப்பரான பால்ஸு. இது பார்த்திங்க அப்படின்னா ஹாட் பாட் பால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஸ்டூ மாதிரி இல்லை சூப் மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த பால்ஸை அதில் போட்டு சாப்பிடலாம் போல் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் நான் இது வாங்கலை, எப்படின்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கலான்னு பார்க்குறேன். இது சில்க் வார்ம் குக் பண்ணது போல் இருக்குது. சில்க் வார்ம் வீடியோஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணணும் சில்க் வார்ம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா டைப் ஆஃப் கிளாம்ஸ், அதாவது ஷெல் ஃபிஷ் பாருங்கள், சூப்பராக இருந்தது. ஒன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. எதெல்லாம் இவங்களால் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியாதோ அதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரோசன் பேக்கெட்ஸ்லேயும் வருது. இது பாருங்கள், இதுதான் நம்மளுடைய மெயின் டார்கெட்டாக இருந்தது அன்னைக்கு. சீ ஃபுட் கூட சேர்த்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னலான நூடுல்ஸ் செக்ஷன். ஏஷியன் மார்ட்னாலே ஏகப்பட்ட நூடுல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய டீ வெரைட்டிஸ், ஏகப்பட்ட டீ வெரைட்டிஸுங்க, அவ்வளவும் சூப்பரான வெரைட்டிஸு. சில பல நூடுல்ஸ் பாக்கெட், அதுக்கப்புறமேட்டு 1-2 வெரைட்டிஸ் ஆஃப் டீ, நம்ம படித்ததுலேயே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபேமஸ்ன்னு தெரிஞ்ச வெரைட்டிஸ் வாங்கிட்டு அது கூட சேர்த்து இந்த நண்டுங்களையும் பிடிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ உயிரோடு இருக்குது பாருங்கள். ஏந்தலான சின்ன பாத்திரத்தில் போடவே முடியல, கிளைம் பண்ணி வெளியில் வந்துட்டே இருந்தது. அதனால தான் ஆழமான குக்கரில் போட்டிருக்கோம். இது ஒரு 9 நண்டு, மொத்தமாக 2 பவுண்டு, 1 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் கம்மியாக இருந்தது. ஸோ இப்போ நைட் டைம், அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது மேலே ஒரு வெயிட்டான மூடி போட்டு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் அடியில் ரேக்கில் வச்சுட்டு படுத்துகிற போகிறோம். அடுத்த நாள் காலையில் பாருங்கள், இன்னுமே உயிரோடு இருக்குது எல்லாமே. ஏன்னா ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சோம். இப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாள் வரைக்கும் வைக்கலான்னு சொல்கிறாங்க. நான் ஓவர் நைட் தான் வச்சுருக்கேன். நான்
ஜஸ்ட் இதோட ஃப்ரெஷ்னஸை வந்து நம்ம அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சமைக்கும் போது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டு சமைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நல்ல உயிரோடு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஸ்டன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை அடித்தோ இதை வந்து துன்புறுத்தியோ இதை நம்ம வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து அப்படியே இது இருக்கிற பாத்திரத்தில் வந்து நல்ல ஐஸ் கோல்டு வாட்டர் ஐஸ் க்யூப்ஸோடு போட்டு இதை ஃபுல்லாக மூழ்கடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கிராப்ஸ் அவ்வளவும் அப்படியே மொத்தமாக ஸ்டன் ஆகிடுதுங்க. அதுக்கப்புறமேட்டு மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே ஸ்டன் ஆகிடுது. ஸோ நம்ம அதுக்கப்புறமேட்டு எடுத்து அழகாக க்ளீன் பண்ணி இதை சமைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஃபுல்லாக நிறையிற அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸோட ஐஸ் கோல்டு வாட்டர் ஊற்றியாச்சு. ஒரு 2 மணி நேரம் கழித்து பாருங்கள், அப்படியே விரைச்சிடுச்சு, ஸ்டன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு இது ஃப்ரெஷ்ஷான கிராப் க்ளீன் பண்ணுற மாதிரி தான். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு பாருங்கள், அதில் வந்து வாய் பகுதி, இதை வந்து வயிற்றில் இருக்கிறத நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ வயிற்று பகுதியை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெரிய கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெரிய கால்களை வந்து அப்படி ஒரு சுற்றி உடைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த நண்டு நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கீழே இந்த ஃப்ளாப் இருக்கும். நம்ம மேலே இருக்கிற ஓடை கலட்டினதுக்கு அப்புறமேட்டு இந்த ஃப்ளாப்பை ரிமூவ் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 கால்கள், பெரிய கால்கள் எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து முள் இருக்கும். சாப்பிடும்போது அது நம்ம வாயில் கிழிக்கும் இல்லையா, அதனால் அந்த முள்ளை எடுத்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நைஃப் வச்சு லேசாக இந்த மாதிரி தீட்டுற மாதிரி நம்ம கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வந்து ஈஸியாக உடச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எங்கேயுமே நமக்கு உறுத்தாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன எலும்பு இருக்கும், ஒரு முள் இருக்கும். ஸோ அதையும் நம்ம தட்டி மொக்கையாக்கிடலாம். அவ்வளவே தான். இப்போ பாருங்கள், இப்போது இது ஒன்று, இந்த நண்டுடைய ஷெல்லை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேட்டு இப்படி மஷியாக ஒன்று இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிடணும். இதை வந்து போட்டு நம்ம சமைச்சிடக்கூடாது. இது நண்டோடைய அந்த ஃப்ளஷ்ஷு கிடையாது, அது மேலே இருக்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் தான். ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம நண்டை வந்து 2ஆக போட்டுடலாம். அவ்வளவே தான். கத்தியோடைய அடிப்பகுதி அந்த மொத்தமான பகுதியில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நண்டு அழகாக 2 துண்டாக வந்துடும். இப்போ இந்த நண்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கால்களில் சின்னதாக இந்த முடி இருக்கிற மாதிரி ஒரு நுனி இருக்கும். அந்த நுனியையும் ஈஸியாக நம்ம வந்து கிள்ளி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. எல்லாம் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்ல கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்ல பேசரி அதுக்கப்புறமேட்டு ஒரு 2-3 தடவை அலசிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிடலாம். நம்ம சமைச்சு நண்டு சேர்க்குற வரைக்கும் இது நல்ல ஸ்ட்ரெயினர்லேயே இருக்கட்டும். வாங்க இப்போ நண்டு மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இதில் வந்து மிளகு ஜீரகம் தூக்கலாக இருக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 7லேருந்து 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு இதில் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 5லேருந்து 6 பல் அளவுக்கு பூண்டு, அதுக்கப்புறமேட்டு அதே அளவுக்கு ஒத்தாப்பில் வந்து இஞ்சி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இதில் வந்து முழு மல்லி சேர்த்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, முழு மல்லியும் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி கொடுத்துடலாம். ஓரளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். மீடியமுக்கும் கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கலாம். இது கூட நம்ம ஒரு 4 முந்திரி உடச்சி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய பிரட்டல் வந்து கன்சிஸ்டன்சி இன்னுமே சூப்பராக வரும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தேங்காய் சில்லு சேர்த்துருக்கேன். தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு பீஸ் அளவுக்கு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 10லேருந்து 12 இன்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பாருங்கள், 1/4 மூடிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அளவு தேங்காய் இது.
தேங்காய் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக உடச்சி சேருங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சேர்க்குறதா இருந்தால் தண்ணியில் ஊற வச்சுட்டு பண்ணலாம். மசாலா இன்க்ரீடியண்ட் எல்லாம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமேட்டு அரைச்சி எடுக்கலாம். இப்போ நம்ம அகலமான பேனை நம்ம சூடு பண்ணிடலாம். இதில் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நண்டு வந்து சூடுன்றதுனால ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வதக்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. இதில் தாளிதம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறமேட்டு சும்மா ஒரு சின்ன துளி பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் மட்டுமே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு நம்ம வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ்டு வெங்காயம். இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கும் போது அந்த கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக நமக்கு கிடைக்கும். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது இதில் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து கலர் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம மஞ்சத்தூள் வந்து அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் நம்ம மசாலா வந்து ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த வெங்காயம் மட்டும் வதங்கிறதுக்கு தேவையான ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே சீக்கிரமாக வதங்கி கொடுக்கும். இதில் ஒரு 4 பச்சை மிளகாய், குண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஆந்திரா குண்டு பச்சை மிளகாய். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச விழுது வந்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இந்த விழுதை வந்து நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா இதில் வந்து இஞ்சி, பூண்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால தான் இது வெங்காயத்துக்கு அப்புறம் உடனே நம்ம சேர்க்குறோம். தக்காளி வந்து அப்புறமேட்டு நம்ம சேர்த்துக்கலாம். விழுது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு இதில் ஒரு 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக இதில் வந்து நல்லா பொடியாக வெஜிடபிள் சாப்பர் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் இந்த மசாலாவோட நம்ம தக்காளி நல்லா ஒத்தாப்பில் நல்லா வெந்து கொடுக்கணும், நல்லா வதங்கணுங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இதில் நம்ம நண்டை சேர்க்கணும். இப்போது இந்த மசாலாவுக்கு அதுக்கப்புறமேட்டு நண்டுக்கு இது எல்லாம் தேவைப்படுற மாதிரி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வதக்கும் போது கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப ட்ரையாக இருக்குது. தண்ணி சேர்த்து நல்லா வதக்கும் போது இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரேவி பதத்துக்கு நமக்கு கிடைச்சிடும். லேசாக நம்ம தண்ணி கூட தெளிச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு கிரேவி வந்து இந்த பதத்துக்கு வரணும். பாருங்கள், கிரேவி நல்லா வதங்கிருச்சு. கிரேவிலேருந்து எண்ணெய் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கிரேவியை கண்டினியூஸாகவே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண தேவையே இல்லை. அப்போ தான் நமக்கு வந்து அந்த மனம் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய நண்டு வந்து இதில் சேர்த்துட்டோம். நண்டை செய்ததுக்கு அப்புறமேட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மசாலாவில் நண்டை நல்லா போட்டு பிரட்டி கொடுப்போம். மசாலா வந்து நண்டு மேலெல்லாம் ஈவனாக நல்லா கோட் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே அனல் இருக்கட்டும், நல்லா கோட் பண்ணி கொடுக்கலாம். மூடி போட்டு இதை வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமேட்டு திருப்பி கொடுங்க. இந்த மாதிரி லைட்டாக பண்ணிகிட்டே இருக்கும் போது இந்த நண்டுலேருந்து லேசாக தண்ணி விடும். ஸோ நண்டு எவ்வளோ தண்ணி விடுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நமக்கு கிரேவிக்கோ இல்லை குழம்பு மாதிரி வைக்கிறீங்கன்னா குழம்புக்கோ தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து இதில் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து பெரட்டல் மாதிரி பண்ணுறதுனால எனக்கு வந்து கொஞ்சமாக தான் தண்ணி தேவைப்பட்டது. ஸோ நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு இதில் வந்து நான் தண்ணி சேர்க்க போகிறேன். அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். நான் தண்ணி சேர்க்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்க்கலாம். அப்போ தான் கிரேவியோடைய பதம் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே நேரத்தில் இதில் நம்ம முந்திரியும் சேர்த்துருக்கோம். அதனால கிரேவி வந்து நீங்கள் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்தா கூட இந்த கிரேவி வந்து நல்ல பெரட்டல் மாதிரி சூப்பராக நமக்கு வரும். நண்டு சேர்த்து தண்ணி ஊற்றி மூடி போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே நண்டு ரெடி ஆகிடும். ரொம்ப நண்டு ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு வந்து நண்டு அந்த ஓடுகளுக்குள்ளே குழன்னு ஆகிடுங்க. அதனால் வந்து நண்டு சேர்த்தாச்சு அப்படின்னா மீடியமுக்கு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே கிரேவியை நம்ம ஃபைனலைஸ் பண்ணி இறக்கிறது சூப்பரான பதம். 15 நிமிஷம் ஆச்சு. பெரட்டல் கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இந்த பெரட்டல் கொதிக்கட்டும்.
அதுக்கப்புறமேட்டு இதை சூப்பராக இறக்கிடலாங்க. நல்லா சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணி கொத்தமல்லி தழை தூவி ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ இது பாருங்கள், நம்ம ஏஷியன் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்த டூரியன். இந்த டூரியன் வந்து பழப்பழம் மாதிரியே இருந்தாலும் குட்டியாக இருக்குது, பெரிய பெரிய முட்கள் இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே கூடாக இருக்குது. அந்த கூடுக்குள்ளே இந்த டூரியன் பழம் இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டான ஃப்ரூட்டு. பட் இது வந்து நாங்கள் அன்னைக்கே சாப்பிடலை. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெவியான ஃப்ரூட்டுன்றதுனால ஹெவியான ஃபுட்டு சாப்பிடும்போதோ பால் சாப்பிடும்போதோ இதை சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு நான் படிச்சிருந்தேன். அதனால என்னைக்காவது ஒரு நாள் லைட் லஞ்ச் இருந்தது அப்படின்னா டூரியன் ஃப்ரூட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை தவிர ஏஷியன் மார்ட்டில் குர்குரே மாதிரியே நம்ம ப்ரான் சிப்ஸ் டேஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய ஆத்தென்டிக்கான மூன் கேக் எல்லா வெரைட்டிஸ் எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயும் அங்கே இருந்தது. மூன் கேக்குன்றது அவங்களுடைய குக்கீஸ். அதில் வந்து லோட்டஸ் சீட்ஸ், பிஸ்தாஷியோ நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இப்போ இதில் இருக்கிற ட்ரான்ஸ்லேஷன் என்னென்னு எங்களுக்கு தெரியல. கூகுள் லென்ஸ் வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். த ஃப்ராக்ரண்ட் 5, அதாவது மனமான 5 குக்கீஸ் அப்படின்னு எழுதியிருந்தது. ஏகப்பட்ட ப்ரொடியூஸுங்க. வெஜிடபிள்ஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ வித்தியாசமான நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. சூப்பர் வெரைட்டியான மஷ்ரூம்ஸ், அதுக்கப்புறமேட்டு பேம்பூ ஷூட்ஸ், இதெல்லாம் வந்து மற்ற ஸ்டோர்ஸில் நமக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. இங்கே மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இவங்களுடைய சில்லி கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறமேட்டு இந்த பேம்பூ ஷூட்ஸ்லேயே பண்ண பிக்கல்ஸ், சாஸ், எல்லா சாஸுமே ரொம்பவே ஆத்தென்டிக்காக ஏஷியன் சாஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். நூடுல்ஸில், ஃப்ரைட் ரைஸில், ஸ்டிர் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. இந்த சில்க்வார்ம் என் லிஸ்ட்டில் இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அப்புறம் இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த டூரியன். இது ஃப்ரோசன் ஃப்ரெஷ்ஷும் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஃப்ரூட் வெரைட்டிஸும் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் ஏஷியன் மார்ட்ஸ் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் போன ஏஷியன் மார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. பட் இப்போ கோவிட் சிச்சுவேஷன்ஸ்னால வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு கூட. கண்டிப்பாக நாங்கள் அடுத்த தடவை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நண்டு மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதே மாதிரி நமக்கு கோல்டெல்லாம் இருக்கும்போது ஸ்லைட் சிம்டம்ஸ் தெரியும் போதே நண்டு மசாலாலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கோல்டெல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.